இப்போ டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுல கூட எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பாதிப்பு நிறைய இருக்கு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? திரை இசை பாடல்கள்னா எலக்ட்ரானிக் வாத்திய கருவிகளை அவங்க சௌகரியத்துக்கு போல உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதில் தவறே இல்லை. அது திரை இசை பாடல்களே வேறு, அந்த சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. அது இப்போ ரொம்ப மாடர்னாக எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் கர்நாடிக் சம்பந்தமான தனிப்பாடல் கேசட் ஒலிப்பதிவப்போ அவ்வளோ எலக்ட்ரானிக் கருவிகளை உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். ஹிந்துஸ்தானி இசையிலேயே இப்போ கசல்ஸ்னு வருது இல்லையா பாடல்கள், அதுலேயும் அந்த கசல்ஸை ரொம்ப மாடர்னைஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் பழைய நாள் கசல்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தப்லா ஒரு சாரங்கியோட அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோட தாழ்மையான அபிப்பிராயம் என்னென்னா, கசல்ஸில் எப்பவுமே லிரிக்ஸ்க்கு தான் வேல்யூ, இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுத்து பாடணும். அந்த கசல்ஸ் இன்னும் பழைய நாள் முறைப்படி தப்லாவோடையும் சாரங்கியோடையும் பாடுறதுல இருக்கிற அழகு இவ்வளோ ஒரு மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை புகுத்தி அதில் அந்த அளவுக்கு அந்த பாடல்களில் கிடைச்ச ஒரு நிறைவு இதில் இல்லைங்கிறது தான் எனக்கு. அதனால எப்பவுமே ஒரு பாடகரோ பாடகியோ நல்ல திறமைசாலியாக அமைந்து அந்த பாவத்தோட பாடக்கூடியவர்களாக அவங்க அமையச்சு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பர்டிகுலர்லி கர்நாடிக் மியூசிக் கையாளச்சு அவ்வளோ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவசியம் இல்லைன்னு பாடுறது. கோபாலகிருஷ்ண பாரதி கோபாலகிருஷ்ண பாரதி என்றாலே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா நந்தனார் சரித்திரம். நந்தனார் சரித்திரம் என்ற ஒரு இசை நாடகம் அழிக்க முடியாத ஒன்று. இவர் தமிழிலையும் இசையிலையும் ரொம்ப பாண்டித்யம் உடையவர். சிறு வயதிலேயே தமிழில் நிறைய பாடல்கள் புனைந்து பாடியிருக்கார். இவர் நிறைய இசை பேருரைகள் நடத்துறதுனால ஒரு முறை ஒரு பெரிய வணிகரும் சைவருமான நாகப்பட்டினம் கந்தப்ப செட்டியார் என்கிறவர் இவருடைய கதைக்கு வந்திருந்தார். அன்னைக்கு 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான இந்த நந்தனார் சரித்திரத்தை பத்தி இவர் சொன்னார். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் கடைசியில இந்த நந்தன் சரித்திரத்தை ஏன் நீங்க இசை நாடகமாக கொண்டுடக்கூடாது, இதை பாடல்களாகவே பண்ணி இது ஒரு தனியாக இசை காவியமாகவே கொண்டு வரலாமே, நீங்க ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை எழுத பண்ணினார். அவர் அதுல ஒரு சுவையான விஷயம் என்னன்னா, இதை காரைக்கால்ல இருந்த ஒரு பிரெஞ்சு அதிகாரி, அவருக்கு கொஞ்சம் தமிழ் ஆர்வம் உண்டு. இந்த கோபாலகிருஷ்ண பாரதியும் நிறைய கேட்டிருக்கார், இவரை கண்டா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணார், இவ்வளவு அழகான ஒரு இது ரெக்கார்ட் ஆகாத போயிட போறதே சொல்லிட்டு அதை தான் தன்னுடைய சொந்த செலவுல ஒரு புஸ்தகமாக வெளியிட்டார். பல நல்ல தமிழ் கீர்த்தனங்கள் ரக்தி ராகங்கள்ல அதற்கு பொருத்தமாக ஒரு தாளத்துல அமைத்த ஒரு பெருமை கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய கீர்த்தனங்களுக்கு உண்டு. ரொம்ப கனமானன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி லைட்டா இல்லாம ரொம்ப கனமான கீர்த்தனங்கள் நம் கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய கீர்த்தனங்கள். பொன்னையா பிள்ளை, தஞ்சை நால்வர் என்று அழைக்கப்படுகிற பொன்னையா, சின்னையா, சிவானந்தம், வடிவேல், இந்த 4 சகோதரர்களும் நாட்டியத்திற்காக பல வகை உருப்படிகளை பண்ணியிருக்கிறார்கள். இவர்களுடைய பதவர்ணங்கள் தான் இப்பெல்லாம் ஆடப்படுறதுன்னு சொல்லலாம். இந்த 4வரும் கேரளத்தில் சுவாதி திருநாள் மகாராஜா என்ற ஒரு கம்போசர், அவர் திருவாங்கூர் மன்னர், அவருடைய அரசவை கலைஞர்களாக இந்த 4வருமே இருந்தார்கள். அந்த சுவாதி திருநாளும் 34 வயதே உயிரோடு இருந்தா கூட நிறைய காம்போசிஷன்ஸ், அதாவது மலையாளம், சம்ஸ்கிருதம், ஹிந்தி எல்லா பாஷைகளிலுமே பண்ணியிருக்கார். அதனால மற்றொரு கலைஞரை மதிக்கும் குணம் அவர்கிட்ட ரொம்ப நிறைய இருந்தது. எந்த இசை கலைஞர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை வரவழைத்து தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சுக்கிறதுங்கிறது அவருடைய பழக்கமாக இருந்தது. அந்த திருவாங்கூர் அரண்மனையில் இந்த 4வரும் வெகு காலம் இருந்ததாக சொல்லுவார்கள். இவர்கள் நாட்டியத்திற்காக பண்ணின பதவர்ணங்கள், தில்லானாக்கள் அழகான ஒரு ஜதி கோர்வையோட ஒரு தாள கட்டுப்பாட்டோட
ரொம்ப கடினமா இருந்தா கூட அது பார்க்கச்சே தெரியாது, ஆடச்சே கடினமா இருக்க மாதிரி தெரியும். அப்படியெல்லாம் ரொம்ப சாதுரியமா நிறைய பண்ணியிருக்கார். சுத்தானந்த பாரதி இசைக்கவின்னு சொல்லும். இப்போ பாரதியார் சில பாடல்களுக்கு ராகம் போட்டிருக்கிறது, தாளம் போட்டிருக்க, ஆனா அந்த ராகத்தையும் தாளத்தையும் யாரும் பாடினா தெரியல. அவாவா ஏதோ டியூன் பண்ணி பாடிட்டு இருக்காங்க. ஒரு சில பாடல்களுக்கு பல டியூன்கள் கூட இருக்குது. பட் சுத்தானந்த பாரதி இசைக்கவி. இசைக்கு நீங்க நம்ம முன்னக்கூடியெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா, அந்த வாக்கியக்காரர்கள்னு அந்த லிஸ்ட்ல கூட அவரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய புகழை வந்து தன்னுடைய பாடல்கள் மூலமா அவர் காமிச்சிருக்கார். அவர் பாடலும் அமைப்பார், ராகமும் போடுவார், தாளமும் போட்டு பாடி காண்பிப்பார். அப்படி போட்ட மாபெரும் கவி. தியாகராஜருடைய சிஷ்ய பரம்பரையில வந்தவர் பட்னம் சுப்பிரமணிய ஐயர். இவருடைய கீர்த்தனைகள் அநேகமா தியாகராஜருடைய கீர்த்தனைகள் இது போலவே ரொம்ப ஒரு சுலபமான முறையில அமைந்திருக்கும். இவர் ஒரு வாக்கியக்காரர் மட்டும் இல்லை, இவர் இந்த காலத்துல ரொம்ப பிரசித்தமா பாடின்னு இருந்த ஒரு பெரிய வித்வான். ஆனால் அவருக்கு சாகித்யம் ஏற்றும் திறமையும் சங்கீத வித்வானானதுனால அதுக்கு ஒரு டியூன் அழகாக அமைக்க தெரிந்தது இருந்ததுனால இவர் ஒரு வாக்கியக்காரர். வேதநாயகம் பிள்ளை 1826 இவர் கீர்த்தனங்கள் பண்ணினார் என்றால் இவர் ஒரு லௌகீக வாழ்விலும் இருந்தார், பக்தி மார்க்கத்திலையும் இருந்தார். சாதாரணப்பட்ட நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே இருந்துட்டு இவ்வளவு அழகான ஒரு கீர்த்தனங்கள் பண்ணினார். இவர் பாடல்கள் வந்து சர்வ சமய கீர்த்தனை, சர்வ சமய சமரச கீர்த்தனை என்று அழைக்கப்படுவார். இதுல என்ன விசேஷம்னா, இவர் வந்து எந்த மதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட கடவுளுடைய பெயரும் அவருடைய கீர்த்தனைகள்ல வராது. எந்த கடவுளா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அதை சுப்ரீமா வச்சுதான் நம்ம சொல்றோம். அதனால சுவாமி, பரம்பொருளே இப்படிப்பட்டுதான் வருமே தவிர ஒரு எந்த மதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட கடவுளுடைய பெயரும் இவருடைய கீர்த்தனைகள்ல இருக்கவே இருக்காது. அதுல ஒரு பாடல் தேவமனோகரி ராகத்துல இன்னமும் தாமதமேங்கிற பாடலை இப்ப கேட்போம். இன்னமும் தாமதமே என் சுவாமி, இன்னமும் தாமதமே என் சுவாமி, இன்னமும் தாமதமே என் சுவாமி, இன்னமும் தாமதமே. கவிக்குஞ்சர பாரதி, கவிக்குஞ்சர பாரதியை நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா தமிழ் பாடல்கள்ல குறவஞ்சி பாடல்கள்ல ரொம்ப பிரசித்தமானது அவருடையது அழகர் குறவஞ்சி. அழகர் குறவஞ்சிங்கிறது அது ஒரு நாட்டிய நாடாம். குறவஞ்சிங்கிறது ஒரு வகையான நாட்டியம். அது குறத்தி வந்து குறி சொல்லி தலைவி தலைவன் கிடைப்பானான்னு கேட்டு அந்த அவள் குறி சொல்லி பின் தலைவன் வந்து திருமணமாற மாதிரி அமையிறது குறவஞ்சி. இதுல அழகர் குறவஞ்சி ரொம்ப பிரசித்தம். அதை இயற்றியவர் கவிக்குஞ்சர பாரதி. அது மட்டும் இல்லாம அவர் நிறைய இசை நாடகங்கள் பண்ணியிருக்கார். சூரசம்ஹாரம், முருகனுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு சூரசம்ஹாரம், வள்ளி திருமணம் வரையில் இசை நாடகமாகவே கீர்த்தன ரூபத்திலேயே பண்ணியிருக்கார். ஒரு முழு கதை, காவியம், முருகனுடைய கதையை. உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.